அருமையாக கணவன் மனைவியோட உறவு வச்சுக்கிட்டு சமுதாயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு ஆன்மீக பாதையில் போக முடியுமா? முடியும் முடியும் முடியும். எப்படி முடியும்? வணக்கம். ஒரு ஆபத்தான அல்லது அருமையான, அழகான அல்லது ஆழமுள்ள கருத்தை பகிர்றதுக்கு வந்திருக்கேன். சர்ச்சை உருவாகலாம், பரவாயில்லை. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தூக்கம் வர்றேன்னு சொல்கிற ஆளுங்க, இம்போர்ட்டட் காரில் உட்காந்துக்கிட்டு மூஞ்சி குரங்கமாக வச்சுருக்க ஆளுங்க, அழகான மனைவி இருந்த பின்னால் கூட தலையை பிடிச்சிருக்காங்க, அது மாதிரி ஆளுங்க. அப்படி பார்த்தா என்னுடைய அனுபவத்தில் பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, எல்லா சௌகரியம் இருந்தும் அப்பான்னு சொல்லி இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா? இதிலிருந்து இந்த மன வேதனை, மன உளைச்சலிருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ஆளுகளை கேட்டு சில ஆளுகள் இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டு இதை ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சுருக்கமாக ரொம்ப விளக்காமல் கருத்தை அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி எல்லாருக்கும் சேர்ற மாதிரி ஒரு பதிவு. என்னது? ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம். இப்போ ஆன்மீகத்தை விளக்குறதுக்கு அருகதை வேணுமா? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அனுபவம் இருக்குதுங்க, அனுபவத்தில் பேசுகிறேன். ஆன்மீகம் என்பது ஒரு வெங்காயம். ஐயோ, என்னையா நீ மொட்டை இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் மூஞ்சியும் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தாலே தெரியுது. என்னடா மொட்டை ஆன்மீகத்தை வெங்காயம்னு சொல்கிறேன். ஒருத்தன் கேட்டார், என்னப்பா பெரியார் கட்சியா? எந்த கட்சியும் இல்லை தம்பி, எனக்கு தெரிஞ்ச கட்சி வெங்காய கட்சி அப்படின்னு. என்னங்க வெங்காயம்? இது சொல்கிறதுக்கு முன்னால் ஞானப்பழம் பண்டிதர் ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதத்தை கடைஞ்சு குடித்தவர். சமஸ்கிருதத்தில் அவர் பாடின பாட்டு, பேச்சுக்கள், என்ன எது வேணாலும் சேருங்க அப்படியே பொங்கி பொங்கி சொல்லுவாருங்க. அவர் நண்பர், டாக்டரேட் பண்ணியிருக்காரு, யோகா பண்ணியிருக்காரு, புஸ்தகம் எழுதியிருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் இசம் கிடையாது. இசம்னா ஹிந்து இசம், கிறிஸ்டியானிசம், இஸ்லாமிசம்னு வரும். இசம் இல்லை, இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னைய கேட்டார். நான் சொன்னேன் வெங்காயம்னு. ஹேய் ஹேய், என்னையா பேசுகிற நீ? வெங்காயம் சொல்கிற? உண்மைதாங்க, சொல்லட்டுமா? ஆன்மீகத்தை அவ்வளோ சுருக்கமாக, அவ்வளோ விளக்கமாக, கிளியராக சொல்கிறேன், கேட்குறீங்களானாரு. கேட்குறேன்னே. அவர் உடனே தன்னுடைய பாடங்களை பதிக்க சொல்லாமல், சார் நான் சார் நிறுத்துங்க, எனக்கு இந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் முடியாதுங்க, சிம்பிளாக சொல்ல முடியும்னா நான் சொல்லட்டுமா அவனு கேட்டேன். சொல்லு அப்படின்னாரு. வெங்காயம்னு. சும்மா போர் அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. இப்போ வெங்காயம் கடையில் போய் வாங்கிட்டு வரோம். அந்த வெங்காயத்தை உடனே சமைச்சிருவோமா? இல்லை. என்ன பண்ணுறோம்? கழுவுற வெங்காயத்தை கழுவிட்டிங்களா? மேலே ஒரு உச்சிக்குடுமி மாதிரி முடியிருக்கும், அதை வெட்டுறீங்களா? வெட்டுருவீங்க, தேவையில்லாது. பின்னால் ஒரு வால் இருக்கும், அதையும் வெட்டிடுவீங்க, அதுவும் போயிடும். இப்போ வெங்காயம் ரெடியாக இருக்குது, சமைப்பீங்களா? இல்லை, வெட்டுவீங்க. வெட்டும் போது ஒரு லேயர் மேலே இருக்கிற ஒரு சின்ன சருகு மாதிரி இருக்கும், அதை எடுத்து வெளியே போட்டுருவீங்களா? போட்டீங்க. அப்புறம் வெங்காயத்தை வெட்டுறீங்க, அதுக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத எடுத்து போட்டுருவீங்க, ஏதாவது அழுக்கு எடுத்துருவீங்க. சரியா? முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. என்ன முடிஞ்சு? உங்களுக்கு தேவையில்லாதை விடுவதும் தேவையுள்ளதை வைத்துக் கொள்வதும் தான் ஆன்மீகம். என்ன அவர் அப்படியே உருகி கரிஞ்சு போனார். என்னங்க சுபாஷன், இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக நான் பண்ண விஷயங்களை நீங்கள் அப்படியே திருப்பிட்டீங்க. நான் ஒன்றும் திருப்பலைங்க, நான் அது மாதிரி எனக்கு தேவையில்லாத ஒன்றா விட்டுக்கிட்டு போனேங்க, தேவையில்லாத வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதான் உண்மை. ஆன்மீகத்தை முதல் படி
தேவையில்லாதை விடுதல். என்ன தேவையில்லாதது? கோபம் விடலாம்ல, பொறாமை விடலாம்ல, கெட்ட எண்ணம் விடலாம்ல, அபகரிப்பு விடலாம்ல, ஏமாத்து வேலை விடலாம்ல, பொய் சொல்வதை விடலாம்ல, பகைமையை விட்டுடலாம்ல, எத்தனையோ இருக்குது. எதெல்லாம் விட முடியுமோ. ராக்கெட்டு கூட பாருங்க எப்படி மேலே போகுது தெரியுமா? ராக்கெட்டுக்கு பின்னால் இருக்க எரிசக்தி உருவன உடனே ஜூம்னு மேலே போயிடுது. வில்லு பாருங்க அப்படியே இழுத்த விட்டா முன்னால் போகுது. ரைட்டா? அப்போ விட வேண்டியதை விட்டால் போக வேண்டியது போகும். அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். நல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே அருமையாக கணவன் மனைவியோட உறவு வச்சுக்கிட்டு சமுதாயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு ஆன்மீக பாதையில் போக முடியுமா? முடியும் முடியும் முடியும். எப்படி முடியும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போமா? ரெடியா? எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.